திட்டம் இல்லையா? நம்ம எல்லாம் ஃபாலோ பண்ணுமே. ஆனா நீங்க எல்லாம் நினைப்பீங்க இது எங்க இருக்கு, நான் பார்க்கணும். ஏன்னா மக்களுக்கு தெரியணுன்றதுனால ரோட்ல சாலையில நடுவுல போட்டிருக்காங்க. ஏன்னா நடுவுல போட்டா தான் மக்களுக்கு தெரியும், ஓரமா போட்டா தெரியாது. சாலை எத்தனை அகலம்? 40 அடி. இந்த சுரங்கப்பாதை எத்தனை? 20 அடி. 20 அடி போச்சுன்னா 20 அடி. 20 அடியில நீங்க போகணும். இறங்கி அப்படியே உள்ள போலாம். இது மனுஷன் மட்டும் போறது இல்ல, கண்டெய்னர் போலாம், காரு போலாம், லாரி போலாம், பஸ் போலாம், காரு போலாம், எல்லாமே இது உள்ள போயிடலாம். ஏன் கேள்வி கேட்டீங்க? திறந்து தானே இருக்கு, திறப்புழா சொல்றீங்க. அப்படியே வந்து இதுல ஊந்தலாம். அப்படியே வராங்கல்ல, திறந்தே இருக்குது. நீங்க திறப்புழா எப்பன்னு கேட்டீங்களா? இனிமேல் இதுக்கு மூடு விழா. நான் வந்திருக்கேன் மூடு விழா பண்றதுக்காக வந்திருக்கேன். எல்லாம் உடச்சு வச்சிருக்கிறோம். இதை உடச்சு வச்சிருக்குமா? இப்ப அங்க இருந்து வருவாங்க, கீழே விழுவாங்களா? தொலைநோக்கு சிந்தனையோட ஒரு திட்டத்தை ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. முதல் பார்த்தது வந்து ஒரு மனிதன் தனி மனிதன் போயிட்டு வர்றதுக்காக சுரங்கப்பாதை, அதாவது வந்து பீச்சு கீச்செல்லாம் போகுது, லோக்கல் இல்லைங்களா? இப்ப திட்டம் வந்து மிகப்பெரிய திட்டம். அதாவது வந்து மத்திய அரசும் மாநில அரசும் கூட்டு முயற்சியா திட்டம். என்ன திட்டம்னா, இந்த ஒரு சுரங்கப்பாதை மாநிலத்தினுடைய சுரங்கப்பாதை. இதுல தமிழ்நாட்டில் இருக்கிற மதுரை மாவட்டம், திண்டுக்கல், நாமக்கல், கடலூர், சேலம், விழுப்புரம் போயிட்டு வர சுரங்கப்பாதை. ஆமா, அது பாருங்க, அந்த சுரங்கப்பாதை பாருங்க. ஆஹா, அருமையான திட்டம். இந்த சுரங்கப்பாதையில பாம்பே, டெல்லி, கல்கத்தா, வெளி மாநிலம், அதாவது சுற்றுலா பயணிகள் சிரமம் இல்லாம வெளி மாநிலத்துல வந்து போறதுக்கு அருமையான திட்டம். அரசாங்க திட்டம் இல்லையா? நம்ம எல்லாம் ஃபாலோ பண்ணுமே. ஆனா நீங்க எல்லாம் நினைப்பீங்க இது எங்க இருக்கு, நான் பார்க்கணும். ஏன்னா மக்களுக்கு தெரியணுன்றதுனால ரோட்ல சாலையில நடுவுல போட்டிருக்காங்க. ஏன்னா நடுவுல போட்டா தான் மக்களுக்கு தெரியும், ஓரமா போட்டா தெரியாது. சாலை எத்தனை அகலம்? 40 அடி. இந்த சுரங்கப்பாதை எத்தனை? 20 அடி. 20 அடி போச்சுன்னா 20 அடி. 20 அடியில நீங்க போகணும். இறங்கி அப்படியே உள்ள போலாம். இது